தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சி கலைப்பு, பாஜகவுடன் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 1996ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஜி.கே. மூப்பனார். 2001ஆம் ஆண்டு அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் ஜி.கே. வாசன் அந்த கட்சிக்கு தலைவராகி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை இணைத்துக் கொண்டார். ஆனால் 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து மீண்டும் வெளியே வந்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். போதிய வரவேற்பு கிடையாது, தொண்டர்கள் கிடையாது. தனது தந்தைக்கு இருந்த அதே வரவேற்பு தனக்கு இருக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் அரசியலில் செல்லா காசாகி விட்டார். தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஜி.கே. வாசன் அவர்களால் கட்சியை நடத்த முடியவில்லை. அந்த கட்சி மீண்டும் காங்கிரஸில் போய் இணைய வாய்ப்பில்லை. அவருடைய தொண்டர்கள் எல்லாம் மீண்டும் தனது தாய் கட்சியான காங்கிரசுக்கே திரும்பிவிட்டனர். இந்த சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கடந்த சட்டசபை, பாராளுமன்றம், தற்போது உள்ள சட்டசபை தேர்தல்களில் போட்டியிடுகிறார். ஆனால் அவரால் வெற்றி கனியை பறிக்க முடியவில்லை. அவரது ராஜ்யசபா எம்பி பதவி காலமும் முடிவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் இனிமேல் கட்சி நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அவர் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு செலவு செய்யக்கூட பணம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் கை நீட்டினார். இந்த அளவுக்கு கட்சியின் நிதி நிலைமை மோசமாகிவிட்டது. ஆகவே கட்சியை இனி நடத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துள்ளார். தனது கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸை தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைக்க முடிவு செய்துள்ளார்.